ஹாய் உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சகுந்தலா எஸ்எஸ் குமார் பேசுகிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட, அக்கா லாங் வீடியோஸ் பண்ணுங்கள், லாங் வீடியோஸ் போடுங்க, உங்களோட டெய்லி வேலைகளை போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதாங்க என்னோடய டெய்லி வேலைகள். இங்கே பாருங்கள், கடை பாத்திரம், வீட்டு பாத்திரம், டெய்லி எனக்கு இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருங்க. இதை விட அதிகமாகறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது, கம்மியாகாது. இவ்வளோ பாத்திரம் விளக்கணும். காலையில் நான் 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவேங்க. 4:30 மணிக்கு எந்திரிச்சு தம்பியை வந்து 2 பேருமே தாளித்த சாப்பாடு அவனுங்களுக்கு எப்போவுமே பிடிக்காது. அவனுங்களுக்கு வந்து ஒரு குழம்பு பொரியல் கண்டிப்பாக அவனுங்களுக்கு வேணும். அதனாலே 4:30 மணிக்கு சரி அவனுங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு வந்துடுவானுங்க. தாளித்த சாப்பாடு கொடுத்து விட்டோம் அப்படின்னா அப்படியே ரிட்டன் கொண்டு வருவானுங்க. அதனாலே வந்துட்டு காலையில் எந்திரிச்சு நேரத்துலேயே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேங்க. காலையில் 4:30 மணிக்கு எந்திரிப்பேன். பெரியவன் வந்து 6:30 மணிக்கு கிளம்புவாங்க. 6:30 மணிக்கு கிளம்புறதுக்குள்ளே சமையல் வேலையை எல்லாமே முடிச்சிருவேன். முடிச்சுட்டு அவனை கொண்டு இங்கேருந்து 3 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டு அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது கடைக்கு தேவையான சிக்கனு, காய்கறி இந்த பொருள்லாம் வரும்போது நான் வாங்கிட்டு வந்துடுவேங்க. வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் நான் ஒரு டைம் டவுன் போவேன். சின்ன தம்பி வந்து வீட்டில் அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ஒதுங்க வைக்கிறது, கூட்டுறது, பாத்திரம் எல்லாம் எடுத்து இது பண்ணுறது எல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் டவுனுக்கு போவேன். எதுக்கு அப்படின்னா வந்து இந்த ரைஸு, நூடுல்ஸு இந்த பொருள்லாம் வாங்கும்ல, பானிபூரி, அந்த கடை வந்து எப்போவுமே 9 மணிக்கு தாங்க திறப்பாங்க. மறுபடியும் போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கடைக்கு சமைக்கவே ஆரம்பிப்பேன். இவங்க வந்து எப்போவுமே ரெகுலராக பகல் தான் போவாங்க. ஏன் அப்படின்னா சாயந்தரம் வந்துட்டு நான் ஒரு ஆளாக வந்து சமாளிக்க முடியாது, கடையில் கஷ்டப்படுவா அப்படிங்கிறதுனாலேயே வந்துட்டு இவங்க பகலே தான் போவாங்க. அதுவும் கஷ்டந்தாங்க. காலையில் டெய்லி 4 மணிக்கு எந்திரிச்சு போகணும். வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியாது, மறுபடியும் கடைக்கு வந்துடுவாங்க. ஆனால் தனியாக சாயந்தரம் என்னால் ஒரு ஆள்னால சமாளிக்க முடியாதுங்கிறனாலே பகல் போயிடுவாங்கங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து திருப்பூரில் இருந்தப்போ நான் தனியாக ஒரு ஆள் தான் என்னோடய சின்ன பையனை வச்சு தான் கடையை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குங்க. என்ன பண்ணுறது, அப்படி தான் சமாளிச்சுட்டு இருந்தேன். இப்போ இங்கே வேலை மாறினதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ரெகுலராக பகல் போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் எனக்கு கொஞ்சம் கூட கடையில் ஹெல்ப் நிற்பாங்க. 3 மணிக்கு வருவாங்க. 3 மணிக்கு வர்றதுக்குள்ளே நான் வந்து மேக்ஸிமம் எல்லா வேலையுமே முடிச்சிருவேங்க. அவங்க வந்த உடனே சாப்பிட்டு வண்டிக்கு எடுத்து வைக்கணும். எல்லா பொருளையும் எடுத்து வச்சு வண்டி இங்கேருந்து தள்ளிட்டு போகணும். இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான வேலை எது அப்படின்னா வண்டி தள்ளிட்டு போகிறது தான். நாங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி அங்கேயே வண்டி நிப்பாட்டிட்டு வந்துடுவோங்க. நிப்பாட்டிட்டு வந்துட்டு ஆட்டோ பிடிச்சி டெய்லியும் ஆட்டோவில் கொண்டு போயிட்டு வரும்போதும் அதே மாதிரி ஆட்டோ பிடிச்சி கொண்டு வந்துட்டு இருந்தேன். அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்களாம் அங்கே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு டைம் வந்துட்டு கிளாஸு, கண்ணாடி கிளாஸ் லைட்டாக வந்து முன்னாடி வண்டியில் வந்து ஒரு மாதிரி எதுவும் எடுத்து கல் எடுத்து போட்டாங்களா என்னன்னு தெரில, லைட்டாக விரிவு ஓடிடுச்சு. அதனால் சரி நீங்கள் வண்டி நிப்பாட்டினா நமக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்து டெய்லி வண்டி தள்ளிட்டு போயிட்டு டெய்லி வண்டி தள்ளிட்டு வந்துட்டுருக்கோங்க. ஒரு 1.5 கிலோமீட்ரு வரும்னு நினைக்கிறேங்க தள்ளிட்டு போயிட்டுருக்கேன். ஒரு வேளை ஷிஃப்ட்டு வந்து மாற்ற முடியல, மதியம் நைட்டு அந்த மாதிரி போயிட்டால் நான் தான் வண்டி தள்ளிட்டு வருவேங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ரைஸ் நூடுல்ஸு சட்டி தூக்கி ரைஸ் நூடுல்ஸ் போடுறது கூட எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் இந்த வண்டி தள்ளிட்டு வர்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு சம்பளம் வருது, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நானும் வந்து இந்த வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து கடைக்கு வேலை வந்து இவ்வளோ வேலைகள் இருக்குது. இதில் இடப்பட்ட நேரத்தில் தான் வந்துட்டு நான் வந்து வீடியோஸ் எடுக்கிறது, எடிட்டிங் பண்ணுறது, லைவ் வர்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேங்க நான். அதனால் வந்துட்டு ஈஸியாக கேட்குறீங்க, நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். நானும் வந்து இந்த கடை வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து யூடியூப்க்கு தேவையான அந்த வேலைகள் எல்லாமே பார்ப்பேங்க. எனக்கு வந்து ரெஸ்ட்டுங்கிறதெல்லாம் கிடையாது. காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா நைட்டு 11:30 மணி வரைக்கும் எனக்கு இடையில வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் 3 பேருமே எனக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கங்க. எங்கள் பசங்களுமே வந்து எனக்கு நல்லா வேலை செஞ்சு கொடுப்பாங்க. எல்லா ஹெல்ப்புமே பண்ணி கொடுப்பானுங்கங்க. அதனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் எல்லா வேலையுமே பார்க்க முடியுது. இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. என் பசங்களே ஹாய் ஹலோ அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்படி எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு நாங்கள் கடைக்கும் கிளம்பியாச்சு. இப்போ இங்கே வருப்பா. ஹாய், கடைக்கு கிளம்பியாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. முடிச்சுட்டு அவ்வளோதாங்க.
கடைக்கு கிளம்பிட்டாங்க. வண்டி தள்ளிட்டு முன்னாடி போயிடுவாங்க. நான் வந்து பின்னாடி வண்டி எடுத்துகிட்டு போவேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு 6:30 மணிக்கு தம்பி வருவான்ல, அவன் அங்கேருந்தே போய் கூப்பிட்டு வந்துக்கலாங்க. அதனால தான் நான் வண்டி எடுத்துகிட்டு போவேன். இல்லைன்னா வந்து அங்கேருந்து நம்ம 1.5 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம ஏதாவது மறந்துட்டே போயிட்டோம்னாலும் மறுபடியும் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வண்டி வேணும். அதனால் அவங்க முன்னாடி வந்து வண்டி தள்ளிட்டு போயிடுவாங்க. பின்னாடி நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவேங்க. வீட்டில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருந்ததுன்னா எல்லாம் முடிச்சுட்டு அவங்க போகிறதுக்குள்ள நானும் கிளம்பி கடைக்கு போயிடுவேங்க. கடைக்கு போயிட்டுமே வந்துட்டு அங்கே போயிட்டு தான் வந்து இங்கே செய்ய முடியாத வேலைகள், இந்த கோஸ் வருது, காளான்லாம் ஒரு சில நேரங்களில் போட முடியாது, டைம் ஆயிரும். அப்போ அங்கே தான் போய் காளான் போடுறது, சிக்கன் பொரிக்கிறது, கோஸு இது பண்ணுறது எல்லாமே போயிட்டு அங்கே பண்ணுவோம். கடைக்கு வந்த உடனே மஞ்சத்தூள் போட்டு முன்னாடி வந்து தண்ணி தொளிச்சு விட்ருவாங்க. எனக்கு வந்து அது ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கடையை வந்து போட்ட உடனே இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் டெய்லி வந்த உடனே மஞ்சத்தூள் போட்டு முன்னாடி கடைக்கு முன்னாடி தொளிச்சு விட்ருவோம். தொளிச்சு விட்டுட்டு கடைக்கெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காளான் எல்லாம் போடுவேன். போட்டுட்டு காளான் போட்டு வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு வீட்டில் வந்து தண்ணி வந்து அவங்க கடைக்கு எல்லாத்துக்குமே வந்து சும்மா வந்து பிடிச்சிக்குங்க. தண்ணி வந்து எல்லாருமே போய் அந்த அவங்க வீட்டில் தான் பிடிப்பாங்கங்க. உண்மையிலே இதுக்கெலாம் ஒரு பெரிய மனசு வேணும். ஒரு சிலர்லாம் வந்து எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாதுங்க. நாங்கள் டீ கடை ஏற்ற மாதிரி எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் தான் போய் தண்ணி பிடிப்போம். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சரி, ஓகே, பாய்.